மனித வாழ்க்கையில் இந்த தேடல்கள் இருக்கே, பள்ளி பருவத்தை பற்றிய ஒரு கவலை, பணியை பற்றிய ஒரு கவலை, திருமணம் பற்றிய ஒரு கவலை இந்த மனிதர்கள் இருக்கிறது. இது 3ம் ஒரு மனிதர்களை அதாவது தாய் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்கள ரொம்ப நோயாளி ஆக்கிடுது. இது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. அப்ப காலம் எதுவாக அவனை ஆக்கும் என்பது நாம் ஒரு ஜோதிடத்தின் மூலமா முன்னாடியே தெரிஞ்சிட்டோம்னா, நாம நிம்மதியா இருக்கலாம். எத்தனை ஆண்டு காலம் நம்ம பூமியில் வாழ்ந்தாலும் நிம்மதியா இருக்கிறதுக்கான ஒரே மார்க்கம் நம்மளை பத்தி நாம் அறிந்து கொள்வதுதான் ஃபர்ஸ்ட். எத்தனை வருஷம் வாழ்றவங்களா யாருக்குமே தெரியாது. அப்ப நம்மை பத்தி நாம் அறிந்து கொண்டோமானால், நம் பிள்ளையை பத்தி நாம் முன்கூட்டியே தெரிந்து கொண்டோமானால் நிச்சயமா மகிழ்ச்சியா இருக்கலாம் தானே. காலம் என்ன செய்ய போகுதுன்னு சொல்றதுதான் ஜோதிடம். அதை ஒரு நல்ல ஜோதிடரிடம் நீங்க அணுகுமுறை பண்ணி உண்மையை தெரிந்து கொண்டு சமாதானமாக வாழ்ந்தீங்கன்னா நோய் இல்லாமலே வாழலாம். மனமகிழ்ச்சியாவே சாப்பிடலாம், மனமகிழ்ச்சியா தூங்கலாம், நிம்மதியா வாழலாம். இதுக்கு 1000 சரித்திர கதைகள் உண்டு. அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுல ஒவ்வொரு கதையை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வாழும் வாழ்க்கையை இறைவன் தீர்மானம் பண்ணி ஃபிக்ஸடு பண்ணி, கண்ணதாசன் ஐயா சொல்வது போல மண்டை ஓட்டுக்குள் சிம் கார்டு வைக்கிற மாதிரி வச்சிடுறாரு. அதுதான் நடக்க போறது. அதுல சந்தேகத்திற்கு இடமே இல்லை. அதை முழுமையா ஒரு ஜோதிடனிடம் அந்த சிம் கார்டுல என்ன இருக்கு, அதாவது ஜோதிடத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டோம்னா நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கலாம். அவ்வளவுதான். நம்மளை நாம் அறிந்து கொண்டு சமாதானமாக வாழ்வது ஒரு வகை. அனைத்தையும் இறைவன் பாதுகாத்துக் கொள்வான், பார்த்துக் கொள்வான் என்று நினைப்பது ஒரு வகை. நம்மளால் முடிந்த அளவு தர்மத்தை செய்வது ஒரு வகை. எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா நமக்கு நாமளே நல்லவனா வாழ்ந்தோம்னா அதுவே ஒரு நல்ல வகை. ஆகவே விதி என்ற ஒன்று நிர்ணயிக்கப்பட்டது, இறைவன் என்ற ஒன்று பாதுகாக்கப்பட்டது. இறைவனால பாதுகாக்கப்படுறோம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், சொல்ல தவறிட்டேன். நம்மை பாதுகாப்பதற்காக இன்னொரு மிகப்பெரிய சக்தி, அது இறைவன் சக்தி தான் அப்படின்னாலும், சான்றோர்கள் அனைவரும் கூறிய ஒரே ஒரு முக்கியமான கருத்து குலதெய்வ வழிபாடு. கோள் செய்யாததையும் குலதெய்வம் செய்யும், கோள் செய்வதில் இருந்தும் குலதெய்வம் பாதுகாக்கும். கோள் செய்யாததை எப்படி சார் குலதெய்வம் செய்யும்னா, ஒரு நல்ல அப்பா